அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். இன்னைக்கு நம்ம ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். மதக்கலவரம். பாபர் மசூதி இடிப்பு அதனோட அடிப்படை எங்கேருந்து உருவாச்சுன்னு ஒன்று இருக்குதுல்ல, அந்த அடிப்படை உருவாவதுக்கான சாத்தியக்கூறுகள் இப்போ மதுரையில் தொடங்கியிருக்கு. மதுரைனா மீனாட்சி அம்மன் கோவில், திருப்பரங்குன்றம் அப்படின்னு நிறைய ஃபேமஸான ஒரு இருக்கிற இடத்துல என்னடா மதக்கலவரம் திடீர்னு சொல்கிறீங்களே அப்படின்ற ஒரு டாக் உங்களுக்கு வர தோணும். என்னதாண்டா பிரச்சனை அப்படின்னு ஒரு சின்ன அனலைஸ் பண்ணால் இது இன்னைக்கு நடந்த பிரச்சனை இல்லை, ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். ஆக்சுவலி பார்த்தோன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஹிஸ்ட்ரி தான் இது. திருப்பரங்குன்ற மலையில் பார்த்தோன்னா முருகர் கோவில் இருக்கு, ஒரு தர்கா இருக்கு, பள்ளிவாசல் இருக்கு, அங்கே ராக்காயி கோவில் இருக்கு, அங்கே சமணர் படுக்கை இருக்கு, காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கு. இத்தனை கோவில்கள் அங்கே இருக்கு. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த பர்டிகுலர் இந்துக்களுடைய சொந்தமானது அப்படின்னு கேஸ் போட்டிருக்காங்க. அந்த 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. என்னன்னா இது எல்லாருக்கும் சமமான ஒரு மலை, யார் யாருக்கு எவ்வளோ நிலம்ன்றதை அங்கங்கே அவங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. இதுதான் 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த விஷயம். இவ்வளோ நாள் இல்லாத இந்த பிரச்சனை இங்கே ஏன் இப்போ வருது அப்படின்னா, யூஸ்வலாக தர்காவில் ஆடு வெட்டி அங்கே அசைவ உணவு சமைப்பதுன்றது வழக்கமான ஒன்று தான். அது மாதிரி இந்த வருடமும் அது மாதிரி அசைவ உணவு சமைக்க ஆடுகள் கொண்டு போகும்போது இந்த இந்து முன்னணிலாம் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முருகருடைய மலை இது, முருகருடைய கோவிலுக்கு இது, இங்கே ஆடு வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே தொடங்கினது இந்து முன்னணியில் இருந்த ஒரு சம் பீப்புள்ஸ், அவங்க தான் தொடங்கியிருக்கிறாங்க. ஸோ இது தொடங்கினதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை ஃபர்ஸ்ட் டைம் இப்படி வரும்போது இது இந்து முன்னாடி இந்த சைடு வந்திருக்காங்க, இந்த சைடு முஸ்லீம் அமைப்புகள் தனியாக வந்திருக்காங்க. இப்போ இங்கேருந்த ஒரு எம்எல்ஏ என்ன பண்ணுறாரு, நவாஸ்கனி என்ன பண்ணுறாரு, அங்கே போயிட்டு நான்வெஜ் சாப்பிட்டு வந்துடுறாரு. ஸோ இங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி ஒரு அடிப்படையாக ஒரு பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிரச்சனை பெருசாக பூதாகரமாகுது. பெரிய இந்து அமைப்புகள்லாம் ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேர்ந்து அங்கே நான்வெஜ் சமைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முதல் எடுத்துன்னு வராங்க. இப்போ பார்த்தோன்னா அந்த இடத்துல தர்காவே இருக்கக்கூடாது அப்படின்ற டாக் எடுத்துன்னு வராங்க. இது சரியா தவறா என்றதை நீங்கள் தான் சொல்லணும். நிறைய பேர் சொல்லலாம், நீங்கள் இந்துக்களுக்கு எதிராக இங்கே நடக்குது, முஸ்லீம்ஸ் அவங்களுடைய இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பாயிண்ட்ல சொல்லலாம். நான் என்னோட பாயிண்ட்டை தான் நான் சொல்கிறேன். ஆக்சுவலி நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், நானும் இந்துவே, நான் நல்லா சாமியும் கும்பிடுவேன், அதையே நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். இங்கே முருகர் கோவிலில் ரொம்ப ஃபேமஸான கோவில் தான். ஆக்சுவலி திருப்பரங்குன்றனாவே 6 படையில் முதல் படையை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ரொம்ப ஃபேமஸான கோவில் தான். தர்கா இருக்கிறதுனால இந்த முருகர் கோவிலுடைய மதிப்பு எங்கேயுமே குறையப்படவில்லை, குறையாது. ஆக்சுவலி இந்த பிரச்சனை பார்த்தோன்னா ஒரு அன்ஃபேராக தான் நான் ஃபீல் பண்ணுவேன். நான் மட்டும் ஃபீல் பண்ணல, திருப்பரங்குன்ற மக்களே ஃபீல் பண்ணுறாங்க. கீழே உள்ள சரௌண்டிங்கில் கோயில்களை சார்ந்து நிறைய கடைகள் இருக்குது, நிறைய வணிக வளாகங்கள் இருக்குது. இது எல்லாமே 2 மதத்தும் சார்ந்த மக்கள் தான் அங்கே கண்டிப்பாக வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்களாம் ஏன் வந்தீங்க, முஸ்லீம் அமைப்புகளும் இந்து அமைப்புகளும் ஏன் வந்தீங்க, கலவரம் பண்ணுறீங்க. அங்கே பொதுமக்களுக்கு அந்த கோவிலில் தர்கா இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது, நான்வெஜ் ஏற்றதுனால பிரச்சனை கிடையாது, இந்துக்கள் மக்களுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது, கீழே இருக்கிற மக்களுக்கு அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. சாமி கும்பிட போகிறவங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை பண்ண மாட்டாங்க. பிரச்சனை யார் பண்ணுறாங்கன்னா, 2 சைடும் இதை கலவரம் பண்ணலான்னு முடிவு பண்ணுறவங்க தான் இங்கே பிரச்சனை பண்ணுறாங்க. இந்த பிரச்சனையை இவ்வளோ பெருசாக வைக்கிறாங்க. இந்து முன்னணிக்கும் இந்த RSS அவங்களுடைய ஒரு அமைப்புகளுக்கும், இந்த சைடு பார்த்தீங்கன்னா STP போன்ற முஸ்லீம் அமைப்புகளுக்கும் தான் இங்கே பிரச்சனை. பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இதை டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் வெளிப்படுது. நேற்று எச்ராஜா அவர்கள் ஒரு அறிக்கை விடுறாரு. இந்த தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தாலிபான் அரசாங்கம், ஸ்டாலினின் இந்து விரோத அரசிற்கு சொல்லுகிறேன், இப்படித்தான் செய்தார்கள் உத்தரப்பிரதேசத்திலே. ஆனால் நம் எதிரில் இனிமேல் ஆட்சிக்கே வர முடியாது என்ற சூழ்நிலை அங்கே ஏற்பட்டது போல அயோத்தி மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா. அதான் ஆரம்பம். பாபர் மசூதி இடிக்கிறதுக்கே நிறைய போராட்டங்கள் தேவைப்பட்டது. அது மாதிரி இங்கே நிறைய கூட்டங்கள், சங் பரிவார அமைப்புகள் நிறைய கூடி இங்கே அது மாதிரியான ஒரு பெரிய புரட்சி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இவங்களோட வாயில இன்னொன்று வருது, என்னன்னா DMK ஆட்சி இன்னும் 2026 ஆட்சி மாறும், வேற மாதிரி மாறும், அதுக்கு இந்து மக்கள் ஒரு பெரிய பதில் அளிப்பாங்க அப்படின்றது. ஸோ உங்களுக்கு ஆட்சியை குறை சொல்லணும்னா நிறைய வழி இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை, எஜுகேஷன் சரியில்லை, அப்புறம் நிர்வாகத்திறன் சரியில்லை, இது மாதிரியான நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த BJP சார்ந்த அமைப்புகளுக்கு
ஒரே ஒரு ஆட்சியை குறை சொல்கிறோன்னா இந்த இந்து அப்படின்ற அந்த இது பண்ணலாம். ஒரு வடநாடுகளில் வேணால் அது சாத்தியக்கூறாக இருக்கலாம், இது தமிழ்நாடு அது கண்டிப்பாக சாத்தியக்கூறு இல்லை. ஏன்னா இங்கே வந்து பேசிக்காகவே ஒரு விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ணுற ஒரு நாலேஜ் கண்டிப்பாக இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற இந்துக்கள் வந்து பார்த்தோன்னா ரொம்ப இந்துக்களாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு காவி துண்டு போட்டுட்டு இருப்பாங்க, மாலை போட்டு. எங்கடா மாலை போட்டுன்னு பார்த்தா வேளாங்கண்ணிக்கு மாலை போட்டுன்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு வேளாங்கண்ணிக்கு நடந்தே போயிட்டு வேளாங்கண்ணி கோயிலுக்கு போவாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற தர்காவை பார்ப்பாங்க, நாகூர் தர்காவை பார்த்துட்டு வருவாங்க. அப்புறம் அங்கே சுற்றி இருக்கிற இந்து கோயில்களை பார்த்துட்டு வந்து ஒரு ட்ரிப்பு மாதிரி போயிட்டு மத நல்லிணக்கத்தை இந்த இந்தியாவுக்கே கற்பித்த இந்த தமிழ்நாடு இது. இந்த இடத்துல வந்து ஒரு மதம் என்ற ஒரு சாக்கடை தண்ணியை ஊற்றி அது வெறியாக்கி இங்கே வந்து ஆட்சியை பிடிக்கலாம் என்ற அந்த எண்ணம் வந்து மிகப்பெரிய தவறு. நீங்கள் ஆட்சியை பிடிங்க, தப்பு இல்லை சொல்ல. நீங்கள் வந்து இப்போ நடக்கிற ஆட்சியில் எனக்கும் நிறைய விமர்சனங்கள் இருக்குது. அந்த விமர்சனங்களாக வைக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை, எஜுகேஷன் சரியில்லை, ஊழல் பண்ணுறீங்க, இது மாதிரியான குறைபாடுகள் நிறைய இருக்கலாம். அந்த குறைபாடுகள் சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த ஆட்சியை பிடிச்சாதான் இல்லை மக்கள் மனசில் வந்து அந்த குறைகளை சொல்லி நாங்கள் நிறைகள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆட்சியில் நீங்கள் வந்தால் தான் நல்லாயிருக்கும். மதத்தை வந்து இது பண்ணி அந்த மதத்தோடைய அந்த வெறியை யோத்தி நீங்கள் நார்த்தில் வேணால் அதை சாதிக்கப்படலாம், ஆனால் வந்து இங்கே வந்து அது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை பொதுமக்களாகி நீங்கள் ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ண பார்க்கணும். ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஒரு சைடு மட்டும் பார்க்காம 2 சைடும் உட்காந்து டீப் அனலைஸ் பண்ணுங்கள். இது என்னவா இருக்கும்? கலவரம் நடக்குதுன்னா அந்த கலவரத்தில் உள்ள அர்த்தங்கள் என்னவா இருக்கும்? அந்த கலவரத்தின் அடிப்படை தன்மை எங்கேருந்து வருது, என்ன காரணம் இருக்கும், அதனோட பின்னணி இருக்கும், அதுக்கு அந்த கலவரம் முடியும் போது என்னவா மாறுன்றத பொதுமக்களாகிய நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். நான் பேசுகிறத பார்த்துட்டு நிறைய பேர் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம், நீங்கள் இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறீங்க, நீங்கள் வந்து முஸ்லீமுக்கு ஆதரவாக பேசுகிறீங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணலாம். இல்லை நீங்கள் பேசலாம், கமெண்டில் சொல்லலாம், இல்லை என்னை வந்து வேறு மாதிரி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்துக்களுக்கு மட்டும் சொல்ல, அந்த முஸ்லீம் அமைப்புகளுக்கும் இந்த இந்து அமைப்புகளும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் பண்ணுற இந்த ஒரு சின்ன கலவரமாகும் இந்த இஷ்யூவாக இருக்கட்டும், பொதுமக்களுக்கு அதாவது ஜென்ரல் பப்ளிக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல் ஆகும்னா 0%. ஒரு கோவில்ன்றதுனானா ஒரு மிகப்பெரிய புனிதத்தன்மையான ஒரு இடம். ஏன் கோவிலுக்கு மக்கள் போவாங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். அந்த வைப்ரேஷனுக்காக மட்டும் தான் போவாங்க. இப்போ திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு போனால் அங்கே ஒரு காமான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்காக தான் நிறைய பேர் போவாங்க. அங்கே போனவன்னு பார்த்தோன்னா மக்கள் வந்து தன்னுடைய குறைகளை சொல்லும் போது அந்த குறைகள் வந்து பேசிக்காக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அங்கே பக்கத்தில் இருக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மனநிறைவோடு வெளியே வருவீங்க. அதே தான் நான் வந்து தர்காக்கும் சொல்கிறேன், அதே தான் நான் வந்து சர்ச்சுக்கும் சொல்கிறேன். இது மாதிரியான கலவரங்கள் பண்ணும்போது இதே மாதிரியான அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை நீங்கள் நெகட்டிவ் வைப்ரேஷனாக மாற்றி விட்டதுக்கப்புறம் அங்கே சாமியுடைய எந்தவிட அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அங்கே இருக்குமான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். நீங்கள் வந்து இந்து மக்களுக்கு நல்லது செய்யலை, கண்டிப்பாக இந்து மக்களுக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய துரோகம். நீங்கள் முஸ்லீம் மக்களுக்கு நல்லது செய்யலை, முஸ்லீம் மக்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் செய்கிற மிகப்பெரிய துரோகம். யாருமே நீங்கள் சாமியை காப்பாற்ற தேவை. முருகருக்கு முருகரை கண்டிப்பாக காப்பாற்றிக்க தெரியும், ராமருக்கு கண்டிப்பாக ராமரை காப்பாற்றிக்க தெரியும், அல்லாவுக்கு கண்டிப்பாக அல்லாவை காப்பாற்றிக்க தெரியும். நீங்கள் யாருமே போயிட்டு சாமியை நாங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கலவரத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பொதுமக்களை கொஞ்சம் நிம்மதியாக விடுங்க. நாங்கள் எல்லாமே இங்கே ஒற்றுமையாக தான் இருப்போம், இருக்கிறோம், ஃப்யூச்சரில் என்றைக்குமே ஒற்றுமையாக தான் இருப்போம். மேலும் இந்த வீடியோக்களில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் நான் ஏதோ தப்பாக பேசியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னை கமெண்ட்ஸில் வந்து என்கிட்ட கொஸ்டின் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். மேலும் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.